ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிஆர்பில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருந்து எப்படி எப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒட்டுமொத்த டிஆர்பில எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் எக்ஸிஸ்ட் இன். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டோம் அப்படின்னா சோடியம் குளோரைட்னா டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா NaClன்றது FCC. ஸோ அப்போ ஆன்சர் வந்து சி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸ். சோடியம் குளோரைடு சீசியம் குளோரைடு வந்து என்னென்ன ஃபார்ம் ஆகும், ஜட்டனஸ். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஜட்டனஸ்ல ஜிங்க் பிளெண்டுன்னு ஒன்று இருக்கும், உட்சைட் ஸ்ட்ரக்சர்னு இருக்கும். ஸோ இது FCCன்னு இருக்கும், இது வந்து HCPன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேஷன் இதே நீங்க சீசியம் குளோரைடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ லுக்ஸ் லைக்ஸ் வந்து சிமிலர் டு BCC ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அடுத்தது வந்து பை பிராக் கொஷின்ஸ். உங்க டிஆர்பி கொஷின்ஸ்ல பிராக் லான்றது நமக்கு தெரியும் என்னன்னா n lambda t is equal to 2d sin theta. ஸோ ஆப்ஷன் சி. இதுல இருந்து டைரக்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி சம்டைம்ஸ் வந்து அவங்க கால்குலேஷன் யூஸ் பண்ணி கேட்பாங்க. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா BCC அரேஞ்ச்மெண்ட் த எட்ஜ் லென்த் ஆஃப் யூனிட் செல். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எட்ஜ் லென்த்ன்றது வந்து எட்ஜ் லென்த் மீன்ஸ் எட்ஜ் லென்த்ன்றது ஏ. அப்ப ஏ எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் கியூபிக் அப்படின்னு பார்க்கும்போது 2r equal to a. அடுத்தது BCCன்னு பார்க்கும்போது 4r equal to √3a. ஸோ இதுல FCC ஃபேஸ் சென்டர் கியூபிக்னு பார்க்கும்போது 4r equal to √2a. அப்போ ஆன்சர் வந்து a is equal to 4r by, இதுல வந்து BCC கேட்டிருக்காங்க. ஸோ 4r by √3. ஸோ ஆன்சர் வந்து a. இதுக்கு A ஆன்சர், இதுக்கு வந்து C ஆன்சர். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம போடுவோம்னா பித்தாகரஸ் தேற்றத்தை வச்சு போடுவோம். நார்மலா ஒரு சிம்பிள் கியூபிக்னா ஒரு இந்த லென்த். ஸோ இது வந்து A அப்படின்னு சொல்லிடுறோம். இதுவே நமக்கு இந்த லென்த் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு A, இந்த ஒரு A. பித்தாகரஸ் தேற்றம் போடும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இதோட லென்த் √2aன்னு வரும். இதுவே வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த இது வந்து √2a, இதுக்கும் இந்த இதுக்கும் இந்த இது போடுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏன் போட்டிருப்போம். ஏன் போட்டு அதுல இருந்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஏ, இது √2a. ஸோ இதுல இருந்து இந்த பாடி டைகோனல் வந்து √3aன்னு போடுவோம். பாடி டைகோனல்ல 4r யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நடுவுல சென்டர்ல வந்து நமக்கு இன்னொரு ஆட்டம்ஸ் இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி வரும். எக்ஸாக்டா சொல்ல போனா ஃபேஸ்னா இப்படி இருக்கும் ஒரு ஃபேஸஸ்ல. ஸோ அப்போ இது ஒரு ஆர், இங்க ஒரு இதுல ஒரு ஆர், இதுல ஒரு ஆர். ஸோ டோட்டலா 4r equal to √2a. இது வந்து ஃபேஸ். இது வந்து பாடி சென்டர் அதே மாதிரி போட்டீங்கன்னா 4r equal to √3a. ஸோ a is equal to 4r √3. இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல் ஆஃப் சீசியம் குளோரைடுன்னு சொல்றாங்க. ஸோ சீசியம் குளோரைடு வந்து லுக்ஸ் லைக் BCC ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். அதுல சப்போஸ் ரெண்டு இது இப்படி எடுத்துப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சீசியம்னு எடுத்துக்கிட்டால் சென்ட்ரல் இருக்கிறது குளோரின். ஸோ 8:8 இந்த மாதிரி வந்து கோஆர்டினேஷன்ல இருக்கும். ஸோ அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 8 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 8:8
ஸோ மாலிகுல் அப்படின்னு பார்க்கும்போது பாடியில ஒன்று எடுத்துக்கிட்டா கார்னர்ல ஒன்று இருக்கும். கார்னர் ஷேரிங் வந்து எப்படி இருக்குன்னா, கார்னர் ஷேரிங் வந்து எப்பயுமே என்னன்னா 1/8 ஷேரிங். ஸோ டோட்டல் வந்து 8 கார்னர் இன்ட்டு 1/8. ஸோ 1 ஆட்டம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஷேரிங். பாடி ஷேரிங் வந்து 1. ஸோ 1 இன்ட்டு 1 இருக்கு. ஸோ 1 ஆட்டம். ஸோ சிசிஎம் குளோரைடு 1 இருக்கு. சிசிஎம் ஒன்று சப்போஸ் நான் சிசிஎம் வந்து நான் கார்னர்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது குளோரின். ஸோ நமக்கு யூனிட் செல்ல வந்து எவ்வளவு மாலிகுல்ஸ்னு கேட்டா 1 மாலிகுல். ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஏ. இதே சப்போஸ் வந்து கொஸ்டின்ல வந்து NaClன்னு கொடுக்குறாங்கன்னா அப்ப அது வந்து 4 ஆன்சர். அது வந்து டிஃபரெண்ட் கண்டிஷன். மெட்டீரியல்ஸ் விச் ஆஃபர் நோ ரெசிஸ்டன்ஸ் டு பாசேஜ் எலக்ட்ரிசிட்டி. நோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே அது பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எலிமினேட் பண்ணோம். நோ ரெசிஸ்டன்ஸ்னாவே அது வந்து என்னது, சூப்பர் கண்டக்டர்ஸ். இன்சுலேட்டர்னா பேண்ட் கேப் வந்து ரொம்ப அதிகமா இருந்தா அது வந்து இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செமிகண்டக்டர்ஸ் வந்து ஸ்மால் பேண்ட் கேப் இருக்கும், அது வந்து செமிகண்டக்டர்ஸ். என் டைப் பி டைப் வந்து டோப்பிங் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின்ல இது வந்து சி பியூர் சிலிக்கான் டோப்டு வித் போரான். அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின்ல பியூர் சிலிக்கான் டோப்டு வித் போரான் அப்படின்றது பி டைப் செமிகண்டக்டர்ஸ். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குரூப் வந்து போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின், நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் டைப்ல வரும். ஸோ செமிகண்டக்டர் இதுல நமக்கு வந்து எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிற எலக்ட்ரான் அவைலபிளா இருக்கணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் அவைலபிள். இது வந்து நைட்ரஜன் குரூப். அப்ப நைட்ரஜன் இம்பியூரிட்டிஸ் வந்து டோப்பிங் ஆகுது அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி எது டோப்பிங் ஆனாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா என் டைப். இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி. இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி போரான், அலுமினியம் வந்தாவே பி டைப். இது வந்து என் டைப். ஸோ அப்போ கொஸ்டின்ல போரான் கேட்டிருக்காங்க. அப்போ போரான்னா பி டைப். ஆன்சர் வந்து பி. வாட் டைப் ஆஃப் டிஃபெக்ட் கிரியேட் எஃப் சென்டர் இன் கிறிஸ்டல்? ஆனா நம்ம வச்சுக்கோங்க, எஃப் சென்டர் இன் கிறிஸ்டல் அப்படின்னாவே ஒரு ஏனையான் வந்து ரிமூவ் ஆயிட்டு அதுல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குபை ஆகும். அப்போ ஒரு ஏனையான் ரிமூவ் ஆகுது அப்படின்னாவே அது வந்து என்னன்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு ஏனையான் வேகன்சி. ஸோ ஆப்ஷன் வந்து பி. 2 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒன்னு ஏனையான் வேகன்சி வந்தாலும் மெட்டல் எக்ஸஸா தான் இருக்கும். சப்போஸ் கேட்டையான் எக்ஸஸா வந்தாலும் நமக்கு வந்து எக்ஸஸா தான் இருக்கும். ஸோ இந்த 2 கண்டிஷன்ல மெட்டல் எக்ஸஸா இருக்கும். நம்ம இந்த மாதிரி தான் நம்ம போட்டுப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு Fe ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு ஏனையான வந்து கம்மி பண்றேன்னு வச்சுக்கோங்க, 0.8 போடுறேன் அப்படின்னாவே அப்போ பாக்குறதுக்கு வந்து லுக்ஸ் லைக் என்னது ஆட்டோமேட்டிக்கா மெட்டல் வந்து எக்ஸஸா இருக்கிற மாதிரி தெரியும். ஒன்னு ஏனையான் வந்து வேகன்சியா இருந்தா எக்ஸஸா இருக்கும், ஆர் கேட்டன் எக்ஸஸா வந்தாலும் எக்ஸஸா இருக்கும். ஆனா எஃப் சென்டர் கிரியேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து என்னன்னா ஏனையான் வேகன்சி. அப்ப ஏனையான் வேக்கட் ஆச்சுன்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டிக்காக ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த கேப்ல வந்து ஆட் ஆகும். ஸோ அதுதான் வந்து என்னன்னா மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு ஆனியான் வேகன்சி. சப்போஸ் எக்ஸ்ட்ரா கேட்டையான் இருந்துச்சுன்னா இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ல எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகும். இதுல வேகன்சில வந்து எலக்ட்ரான் ஆட் ஆகும், இதுல இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ல எலக்ட்ரான்ஸ் உள்ள வந்து ஆட். ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் டியூ டு ஆனியான் வேகன்சி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலிட் ஸ்ட்ரக்சர் விச் டங்ஸ்டன் at the corner of the cube oxygen atom or at the center of edge. அப்போ
நல்லா வச்சுக்கோங்க. டங்ஸ்டன் வந்து கார்னரு, ஆக்சிஜன் ஆட்டம் வந்து சென்டரு, சோடியம் ஆட்டம் வந்து சென்டர் ஆஃப் எட்ஜஸ்ன்றாங்க. இது சோடியம் ஆட்டம் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த கியூப். இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான் ஷேரிங். கார்னர் ஷேரிங்னா ஏற்கனவே எங்க சொல்லியிருக்கேன் 1/8. பாடி ஷேரிங்னா 1. எட்ஜ் ஷேரிங்னா 1/4. அப்போ எட்ஜ் ஷேரிங்ன்றது 1/4. டோட்டலா 1 யூனிட் செல்ல 1 யூனிட் செல்ல நமக்கு வந்து 12 எட்ஜஸ், 6 ஃபேஸஸ், 8 கார்னர், 1 பாடி. ஸோ இதுதான் நார்மலா இருக்கும். அப்போ 1/4னா 12 எட்ஜஸ் அப்படின்னா டோட்டல். அப்போ எட்ஜஸ் வந்து என்னது நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கிறதுல ஆக்சிஜன் ஆட்டம் தான் எட்ஜஸ். அப்போ எட்ஜஸ் வந்து ஆக்சிஜன் ஆட்டம். அப்போ ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 4 ஆக்சிஜன் வந்து வரும். ஏன்னா டோட்டலா 1/2 12/4 சரி. அப்போ 3 ஆக்சிஜன் வரும். ஸோ எட்ஜஸ்ன்றது 12/4 ஸோ 3 ஆக்சிஜன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா சென்டர் அப்படின்றது வந்து என்ன கேட்டிருக்காங்க சோடியம். ஸோ சென்டர் அப்படின்றது 1 ஷேரிங் ஸோ 1 ஆட்டம். அப்ப நமக்கு சோடியம் மட்டும் வரும். கார்னர் வந்து பாத்தீங்கன்னா 1/8 ஷேரிங். ஸோ 1/8 இன்ட்டு 1 சரி 8. ஸோ டோட்டலா 1 ஆட்டம். அப்போ நமக்கு டபிள்யூன்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 12க்கு Na1 டங்ஸ்டன், ஆக்சிஜன் 3. ஸோ ஆன்சர் வந்து பி. ஆன்சர் பி. நமக்கு இந்த கொஸ்டின் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்க வேண்டியது வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னா கார்னர் அப்படின்னா 1/8 ஷேரிங் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கணும். ஃபேஸ் அப்படின்னா 1/2, எட்ஜஸ் அப்படின்னா 1/4, பாடி சென்டர்னா 1 ஷேரிங். ஸோ டோட்டலா 1 யூனிட் செல்ல 12 எட்ஜஸ், 6 ஃபேஸஸ், 8 கார்னர் அண்ட் 1 பாடி. ஸோ டோட்டலா இதுல கொடுத்துருக்கிறது டங்ஸ்டன் கார்னர் ஸோ 1 ஆட்டம், ஆக்சிஜன் எட்ஜஸ் ஸோ 3 ஆட்டம், sodium at center so 1 atom. Total sodium W, oxygen 3. இப்போ அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா யூனிட் செல் ஆஃப் ட்ரை ஐஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை ஐஸ் ஓட யூனிட் செல் வந்து பாத்தீங்கன்னா FCC. ஸோ ஆப்ஷன் வந்து A. So lattice energy of crystal can be calculated using Born-Haber cycle. So direct questions இதெல்லாம் Born-Haber cycle மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா lattice energy crystals வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். The number of octahedral per sphere of FCC. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. octahedral site and tetrahedral site சொல்லுவாங்க. octahedral site and tetrahedral site. இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா total number of atoms. So இது வந்து என்னன்னா number of atoms. இது வந்து 2 into number of atoms. இதுதான் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கோ அவ்வளோ ஆக்டாஹெட்ரல் சைட்ஸ் இருக்கும். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கோ டபுள் த மடங்கு வந்து இருக்கும். சப்போஸ் உதாரணத்துக்கு 4 ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னா 4 ஆக்டாஹெட்ரல் சைட்ஸ் அண்ட் 8 டெட்ராஹெட்ரல் சைட்ஸ் வந்து இருக்கும். ஆனா இங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா பர் ஸ்பியர்னு கேக்குறான். அப்ப பர் ஸ்பியர்னா பர் ஆட்டம். சோ அப்ப பர் ஆட்டத்துக்கு எவ்வளவு ஆக்டாஹெட்ரல் சைட்னா அப்ப ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம். எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்துருக்கோ அவ்வளவு ஆக்டாஹெட்ரல் சைட்ஸ் இருக்கும். அப்ப பர் ஆட்டம்னா அப்போ ஒரே ஒரு ஆக்டாஹெட்ரல் சைட்ஸா இருக்கும். ஆப்ஷன் ஏ. இதே கொஸ்டினை நம்பர் ஆஃப் டெட்ராஹெட்ரல் சைட்ஸ் பர் ஸ்பியர் இன் FCC ஸ்ட்ரக்சர்னு கேட்டாங்கன்னா அப்போ இந்த டைம்ல வந்து நம்ம 2 அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிராக் ரெஃப்ளெக்ஷன். பிராக் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் 30 டிகிரி. ஸோ DH/KL by lambda என்னன்னு கேக்குறாங்க. இதோட ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு n lambda is equal to 2D sin theta. இப்போ இந்த இடத்துல இந்த DHK/L. ஸோ அப்போ இந்த இடத்துல
நம்ம வந்து nன்றது 1 இன்ட்டு 2 இன்ட்டு டி பை லாம்டான்னு எழுதிக்கலாம். அடுத்தது இன்ட்டு சைன் தீட்டா. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துச்சுன்னா சைன் தீட்டான்றது சைன் 30 டிகிரி. ஸோ அந்த பக்கம் நம்ம கொண்டு போறோம் அப்படின்னா டி பை லாம்டா. ஸோ 2 சைன் தீட்டான்றது ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது டி பை லாம்டா அப்படின்றத மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சைன் தீட்டான்றது சைன் 30 டிகிரி. அப்ப சைன் 30 டிகிரி அப்படின்றது சைன் 30 டிகிரி அப்படின்றது சீக்வல் டு 1/2. அப்போ 1 சீக்வல் டு 2 இன்ட்டு சைன் தீட்டா 1/2 இன்ட்டு டி பை லாம்டான்னு வரும். இதுவும் கழிச்சிட்டா நமக்கு டி சீக்வல் டு 1. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா சைன் வந்து எப்பயுமே வந்து நமக்கு 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரின்னு கொடுப்பாங்க. ஸோ இதை எப்பயுமே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் சைன் 0 டிகிரி அப்படின்ற இடத்துல 0, அதுல இருந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி 1/2, 1/√2, √3/2, அதுக்கப்புறம் 1. இதே காஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல 1, √3/2, 1/√2, 1/2, 0. இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய இடத்துல வந்து கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா the phase center cubic cell atom at the phase center is shared by. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு phase center cubic cell எடுத்துக்கிட்டோம். ஆட்டம், ஆட்டம்னா 1 ஆட்டம்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆட்டம் வந்து நமக்கு கிடைக்கணும்னா எவ்வளவு phase center வந்து ஷேர் ஆயிருக்கும்னா 1/2 ஷேரிங். ஸோ அப்போ நமக்கு ரெண்டு ஷேர் ஆச்சுனாவே நமக்கு வந்து ஒரு ஆட்டம் கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ 24க்கு ஏ. sodium chloride crystals, each chloride ion is surrounded by sodium chloride crystal, each chloride ion வந்து 6 sodium ions. ஆப்ஷன் 25க்கு பி. ஸோ 6 sodium ions வந்து ஒரு குளோரைட் அயான் சுத்தி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சோடியம் அயான்ஸை சுத்தி 6 குளோரைடு அயான்ஸ் இருக்கும். குளோரைடு அயான்ஸை சுத்தி சோடியம், சோடியம்ஸை சுத்தி குளோரைடு. So no Bragg reflection of X-rays from crystal will be observed. DHKL is smaller than. So எந்த வேல்யூக்கு அப்புறம் அப்ப மினிமம் அப்படின்னாவே ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் வந்து n. அப்ப n ஈக்குவல் டு 1. இதான் வந்து மினிமம் இது. அப்ப மினிமமா n ஈக்குவல் டு 1ன்னு வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்னன்னு வரும். ஸோ இப்போ n லாம்டா ஈக்குவல் டு நமக்கு 2d. ஸோ சைன் தீட்டா மேக்சிமம் தீட்டாவோட வேல்யூ வந்து 90 டிகிரின்னு போட்டா 1ன்னு தான் வரும். அப்போ சைன் தீட்டா மேக்சிமம் 1, என்னன்றது 1ன்னு வச்சுக்கோங்க. மினிமம் ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து கம்பல்சரி 1 இருக்கணும். அப்போ 1 இன்ட்டு லாம்டா இன்ட்டு 2d இன்ட்டு 1. அப்போ d ஈக்குவல் டு லாம்டா பை 2ன்னு சொன்னா நமக்கு வந்து n ஈக்குவல் டு 1ன்னு வரும். இதான் வந்து மினிமம் ஆர்டர் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் வந்து மினிமம் ஆஃப் டிஸ்டன்ஸ் லாம்டா பை 2ன்னு இருக்கணும். ஸோ இந்த லாம்டா பை 2க்கு ஸ்மாலர் தென்னா போச்சுன்னா டி, அப்போ அந்த இடத்துல ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து பாசிபிள் இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு சி. இந்த இடத்துல 27வது கொஸ்டின்ல கிறிஸ்டல் பிளேன் ஃபார் விச் இன்டர் பிளேனார் ஸ்பேசிங் DH A by
1 2 அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரூட் 1 2ன்றது தான் கிறிஸ்டல் பிளேன். கிறிஸ்டல் பிளேன்ன்றது H, K, L அதுதான் வந்து கிறிஸ்டல் பிளேன். ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸுக்கு a பை கியூபிக். ஸோ h ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர். அப்ப இந்த இடத்துல நமக்கு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் அப்படின்றது 12ன்னு வருது. அப்ப h ஸ்கொயர் பிளஸ் கே ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர்ன்றது 12ன்னு வரும். அப்ப எந்த பிளேனை போட்டா நமக்கு வந்து அந்த மாதிரி 12ன்னு வரும்? ஸோ நமக்கு வந்து 12ன்னு வரணும். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 தான் வருது. ஸோ இது ரூட் ஆஃப் 3 வருது. இது ரூட் ஆஃப் 4 4 4 9 வருது. இதுதான் வந்து ரூட் ஆஃப் 12 வருது. ஸோ அப்ப ஆன்சர் வந்து டி. எது ரூட் 12 வரும்னா இது வந்து டி. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பேசிக் கிறிஸ்டல் சிஸ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசிக் கிறிஸ்டல் சிஸ்டம்னா 7, ஆன்சர் பி. இதே பிரேவியஸ் லாட்டிஸ்னா 14. இது சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஷன் ஆகும். கிறிஸ்டல் சிஸ்டம் வந்து 7, பிரேவியஸ் லாட்டிஸ் வந்து 14. டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் சிமெட்ரி இன் கியூபிக் கிறிஸ்டல். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து கியூபிக் கிறிஸ்டல்னு பார்த்தீங்கன்னா 23. டோட்டல் எலமெண்ட் வந்து 29க்கு ஏ 23. இந்த கியூபிக் கிறிஸ்டல் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 3 விதமா பிரிப்பாங்க. ஆக்சிஸ், பிளேனு, சென்டர். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் வந்து இதுல கியூபிக் கிறிஸ்டல்ல 13 ஆக்சிஸ் இருக்கும், 9 பிளேன் இருக்கும், ஸோ 1 சென்டர் இருக்கும். அதுதான் வந்து 23. சம்டைம்ஸ் வந்து பிளேன் என்ன, சென்டர் என்ன, ஆக்சிஸ் என்னன்னு கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஆக்சிஸ் 13, பிளேன் வந்து 19, சென்டர் வந்து 1. ஸோ இந்த ஃபோல்ட் ஆக்சிஸ்ல 1 2 3 4 6. ஸோ இந்த ஃபோல்ட் ஆக்சிஸ் தான் வரும், 5 ஃபோல்ட் ஆக்சிஸ் வராது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க, 5 ஃபோல்ட் ஆக்சிஸ் வந்து வராது. அடுத்து கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் பாடி சென்டர் ஆட்டம் இன் கியூபிக் சென்டர். கோஆர்டினேஷன் நம்பர் சிம்பிள் கியூபிக் வந்து 8, எஃப்சிசி வந்து 12, பிசிசி வந்து சிம்பிள் கியூபிக் வந்து 6. சிம்பிள் கியூபிக் 6, எஃப்சிசி 12, பிசிசி வந்து 8. இது என்ன சொல்லுவாங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பரை நியரஸ்ட் நெய்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பாடி சென்டருக்கு நியரஸ்ட் நெய்பர் வந்து எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோ, சிம்பிள் கியூபிக்ல நம்ம அழகா டிரா பண்ணி போடலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இந்த கார்னர் வந்து இந்த சைடு 1, மேல 1, இந்த சைடு 1, 1 2 3 4 5 6. ஸோ இதுதான் வந்து கார்னர் வந்து ஷேரிங் ஆகுறது. பாடி சென்டர் சென்ட்ரல் இருக்கு, ஸோ 8 இருக்கும் சுத்தி. இது வந்து கார்னர், இது வந்து பாடி சென்டர். ஸோ சுத்தி சரௌண்டிங்ல 8 இருக்கு. ஃபேசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபேசஸ். ஸோ அப்போ இங்க ஒரு 4 இருக்கும், இதோட 4, இந்த இடத்துல ஒரு 4. ஸோ டோட்டலா 12 நெய்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த இடத்துல இப்படி வரும் 12. ஸோ இவ்வளவு நெய்பர்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து 12 நெய்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிப்போம். நெக்ஸ்ட் க்ளோஸ் பேக்கிங் மேக்சிமம் இந்த கிறிஸ்டல். ஸோ க்ளோஸ் பேக்கிங் வந்து எதில் மேக்சிமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஃபேஸ் சென்டர் கியூபிக்ல தான் இருக்கும். ஸோ இதில் நீங்க க்ளோஸ் பேக்கிங் அப்படின்றது எவ்வளோ இது வந்து பேக்கிங் ஆயிருக்கு. ஸோ சிம்பிள் கியூபிக்ல வந்து பாத்தீங்கன்னா 52%, பிசிசியில பாத்தீங்க அப்படின்னா 68% வந்து பேக்கிங் ஆயிருக்கும். எஃப்சிசி ஆர் ஹெச்சிசிபி இதுல வந்து பாத்தீங்கன்னா 74%.
ஸோ இது வந்து பேக்கிங். இதே வந்து சம்டைம்ஸ் வந்து வாய்டு அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஸ்பேஸ் வாய்டு, ஸ்பேஸ்ல எவ்வளவு வாய்டு இருக்கு. அப்ப இதுல எஸ்சிக்கு சிம்பிள் கியூபிக் ஆர் பிரிமிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 48%, இது 32%, இது வந்து 26%. ஸோ நெக்ஸ்ட் கிரேட்டர் த வேல்யூ ஆஃப் ஆர் பிளஸ் அண்ட் ஆர் மைனஸ். ஸோ ஒரு வேல்யூ வந்து கிரேட்டரா, இந்த வேல்யூ வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா ஹையர் த வேல்யூ ஆஃப் கோஆர்டினேஷன் நம்பர். ஏன்னா சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஃபுல்லாவே வந்து நமக்கு வந்து நிறைய கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பாசிபிள் இருக்கும். ஸோ இது வந்து வேல்யூ அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பரும் அதிகமா இருக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ, இதுக்கு வந்து சி. பாடி சென்டருக்கு 8, ஸோ 30க்கு டி. Increasing order of packing fraction of crystallizing, simple cubic close packing, face center close packing, அப்புறம் பிசிசி, ஸோ பாடி சென்டர் கியூபிக். ஸோ இதுல இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அதிகம் என்ன சொன்னா எஃப்சிசி சொன்னா பிசிசி, அதுக்கப்புறம் தான் எஸ்சிசி. ஸோ 38க்கு ஆன்சர் ஏ. Which among the following exhibit Frankel defect? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 39ல Frankel defect அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏஜிசிஎல். ஏஜிசிஎல் வந்து Frankel defect. ஸோ மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா என்ஏசிஎல், கேசிஎல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கி டிஃபெக்ட்ல வரும். இப்ப Frankel defect அப்படின்றதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆர் பிளஸ் அண்ட் ஆர் மைனஸ் வந்து லோவா இருக்கும். ஏன்னா சிமிலர் சைஸ், மோஸ்ட்லி சிமிலர் கேட்டையான் அண்ட் ஆனையான் சைஸ், சிமிலர் சைஸ். இன்னொன்னு வந்து ஷார்ட், இது வந்து Frankel defectன்றது இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். இன்டர்ஸ்டிஷியல்ல ஒரு வந்து ஆட்டம் வந்து மைக்ரேட் ஆகும். மைக்ரேட் அது எப்படி ஆகும்னா கேட்டையான் தான் மைக்ரேட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டையான் should migrate interstitial position. ஸோ சம்டைம்ஸ் ஆனையான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏஜிபிஆர்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா போத் ஷார்ட்கி அண்ட் Frankel. ஷார்ட்கின்றது ஷார்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேகன்சி சைட்டு. Frankelன்றது இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். So radius of CCM plus ion 166 picometer and CL minus ion 200. What is the coordination number? இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா 167 divided by 202. அப்போ டோட்டலா சம்திங் அரௌண்ட் 0. அரௌண்ட் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு இதுல பாத்தீங்கன்னா 0 எடுத்துட்டா 1600 இருக்கு. ஸோ இது வந்து 200 இருக்கு. ஸோ அரௌண்ட் 0.8ன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்ப நமக்கு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 41க்கு சி ஆன்சர். எப்படி நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு 225 வரைக்கும் 0.225 அப்படின்னா 4, 0.225 to 0.414 வந்துச்சு அப்படின்னா 6, 0.414 to சாரி இதுக்கு வந்து 4, இதுக்கு வந்து 6. ஸோ 0.732க்கு மேல அப்படின்னா அது வந்து 8. ஸோ இப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, 0.225 to 0.414 4. சம்டைம்ஸ் வந்து வெறும் 0.225 கொடுத்தாங்கன்னா அப்போ அது 4, 0.414 கொடுத்தாங்கன்னா 6, 0.732 கொடுத்தாங்கன்னா 8. இதை விட லெஸ் தென் கொடுக்குறாங்கன்னா அப்போ அது 6. ஸோ நமக்கு இந்த இடத்துல 0.8 வருது. ஸோ மோர் தென் 0.732. ஸோ 8 கோஆர்டினேஷன் நம்பர். ஆன்சர் வந்து சி. இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். லிமிட் which among the following superconductors வந்து Hg மெக்னீசியம், சி
p-type semiconductors obtained by doing silicon. So siliconல p-type அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லிருந்தோம், p-type அப்படின்னா பாசிட்டிவ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், இதுல எது இருக்கோ அது வந்து நமக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து சி. Bragg equation n lambda is equal to 2d sin theta. Answer D. 44D. When germanium is doped with phosphorus, then semiconductor as excess. So நமக்கு வந்து 45ல வந்து பாத்தீங்க அப்படின்னா germanium is doped with phosphorus with semiconductor as excess electron. ஏன்னா phosphorus இருக்கு, அப்போ எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஹோல்ஸ் அப்படின்னா அது வந்து போரான் அலுமினியம் வந்து வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, ஸோ அந்த இது எல்லாமே இருந்தா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா நமக்கு எலக்ட்ரான்ஸ் தான் ஆன்சரா வரும். According to theory of bonding, conduction occurs very good conductors. ஸோ நான் வச்சுக்கோங்க வெரி குட் கண்டக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு குட் கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாவே நமக்கு அந்த வேலன்ஸ் பேண்ட் அண்டு கண்டக்ஷன் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு சொல்லுவோம். அந்த வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் நல்லா ஓவர்லேப் ஆயிருக்கணும். அப்போ ஓவர்லேப் நல்லா ஆயிருந்துச்சுன்னா அது வந்து குட் கண்டக்டர்ஸ். சப்போஸ் ஓவர்லேப்பே ஆவல அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்சுலேட்டர் நம்ம சொல்லுவோம். சப்போஸ் உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி, இந்த இது தெரிஞ்சுட்டா மோஸ்ட்லி நாம இந்த கண்டக்ஷன் பேண்ட் இதை வச்சு போட்டுக்கலாம். இது வந்து வேலன்ஸ் பேண்ட், இது கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர்லேப்பா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இன்சுலேட்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லேப். ஸோ இந்த மாதிரி வெரி ஓவர்லேப் ஆச்சுன்னா கண்டக்டர். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து என் டைப். இப்போ இது வந்து இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்துச்சுன்னா இது வந்து என் டைப். ஸோ என் டைப் நியர் த கண்டக்ஷன் பேண்ட். இதே பி டைப் வந்து இது ரெண்டுமே செமிகண்டக்டர். நியர் த பி டைப். ஸோ கண்டக்ஷன் பேண்ட் வந்து இது வந்து பி டைப் வந்து நியர் த வேலன்ஸ் பேண்ட். ஸோ ஆன்சர் வந்து பி. In p-types and conductor, conductivity is mainly due to. ஸோ நமக்கு ஒரு கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொன்னாவே என் டைப் அப்படின்னாவே அது வந்து எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வச்சுதான் என் டைப். அப்போ பி டைப்னா பாசிட்டிவ் ஹோல்ஸ். அப்போ பி. ஜெர்மேனியம் டோப்டு வித் ஆர்சனிக். ஆர்சனிக்னாவே அந்த நம்ம சொன்ன மாதிரி எலக்ட்ரான் எக்ஸஸ். ஸோ என் டைப். When crystal site is rendered vacant by removal of structure unit in the lattice. ஸோ நாம ஒரு சைட்ல இருந்து ஒரு ரிமூவ் பண்ணி ஒரு வேக்கண்ட் கிரியேட் ஆகுதுனாவே அப்ப வேக்கண்ட் வந்தாவே அது வந்து ஷார்ட்கி டிஃபெக்ட். மில்லர் இண்டிசிஸ் ஆஃப் கிறிஸ்டல் பிளேன் விச் கட் த்ரூ த கிறிஸ்டல் ஆக்சிஸ். நம்ம ஏற்கனவே போன வீடியோல வந்து மில்லர் இண்டிசிஸ்னே சொல்லி நம்ம தனியா பார்த்திருப்போம். உங்களுக்கு மில்லர் இண்டிசிஸ்ல வந்து ஏதாவது டவுட் இருந்தா ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்க. வெறும் மில்லர் இண்டிசிஸ்ல அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா 1/6, 1/3, 1/3. இதோட எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னா
ஹையஸ்ட் நம்பரோட மல்டிப்ளிகேஷன்ல எது வந்து எல்லாத்தையும் டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஹையஸ்ட் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் 6 எல்லாத்தையுமே டிவைட் பண்ணிருச்சு. அப்போ இந்த இடத்துல எல்சிஎம் அப்படின்றது வந்து 6. ஸோ எப்பயுமே இந்த வேல்யூவோட எல்சிஎம் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டா நமக்கு வந்து அந்த வேல்யூ கிடைச்சிடும். அப்ப என்னன்னு வரும் 1/6 into 6 1/3 into 6 1/3 into 6. ஸோ எல்சிஎம் நாம என்ன பண்றோம் அப்படின்னா மல்டிபிள் பண்றோம். அப்போ 1 2 2. அப்போ மில்லர் இண்டிசஸ் வந்து 2 ஈஸியா போட்டுடலாம். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டா போதும். எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெசிப்ரோக்களோட நம்ம வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா என் டைப் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பி டைப் சூப்பர் கண்டக்டர், இன்ட்ரென்சிக் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாவே 0 ரெசிஸ்டன்ஸ். அப்ப கண்டிப்பா 2க்கு பி தான். கண்டிப்பா இந்த இடத்துல 3ன்னு வச்சுக்கோங்க. இது 2 இல்ல, இது 3. ஸோ 3க்கு பி தான் வரணும். ஸோ அப்ப 3க்கு பி வரணும். சூப்பர் கண்டக்டர்னாவே 0 ரெசிஸ்டன்ஸ் தான். அப்ப 63ல நமக்கு பி அப்படின்னாவே ஆன்சர் வந்து ஒன்னே ஒண்ணுதான் பின்னு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பின்னு போட்டுடலாம். என் டைப் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னாவே டோனார் பேண்ட் வந்து நமக்கு வந்து நேரோவா இருக்கும். டோனார் பேண்டு. என்னனாவே டோனார் பேண்டு. பி டைப்னாவே எம்டி அக்செப்டர்ஸ். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பி டைப் அப்படின்னா எம்டி அக்செப்டர்ஸ், என் டைப் அப்படின்னா டோனார் பேண்ட். இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்ன்றது ஸ்மால் பேண்ட் கேப். இதுல வந்து 2 சொல்லுவாங்க, இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். இந்த வேர்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரென்சிக் அப்படின்றது பியூர் மெட்டல், பியூர் மெட்டலோட செமிகண்டக்டர்ஸ், செமிகண்டக்டிங் மெட்டல். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அந்த ஜெர்மானியம், சிலிக்கான், அப்புறம் டின், இதெல்லாம். இதோட இம்பியூரிட்டி வந்து ஆட் பண்ணா, ஸோ ஆட் இம்பியூரிட்டி, இம்பியூரிட்டி ஆட் பண்றது அதான் வந்து டோப்பிங் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஆட் ஆச்சுன்னா அது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ ஒரு விஷயத்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ன்றது ஒரு பியூர் மெட்டல். இதே வந்து இதோட ஆட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணா அது வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு என் டைப் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா ஜெட்டன்ஓ, Fe2, O3 அப்படிலாம் வந்து நமக்கு என் டைப் செமிகண்டக்டர்னு வரும். ஏன் என் டைப் செமிகண்டக்டர் ஜெட்டன்ஓன்னு சொன்னா இது வந்து மெட்டல் எக்ஸஸ். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா என் டைப். ஸோ மெட்டல் எக்ஸஸ் வந்து என் டைப், மெட்டல் டெஃபிஷியன்சி பி டைப். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ மெட்டல் எக்ஸஸ் வந்து என் டைப், மெட்டல் டெஃபிஷியன்சி வந்து பி டைப் செமிகண்டக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஸோ சிசிஎம் குளோரைட், ஜெட்டனஸ், FeS அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சிசிஎம் குளோரைடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அன்ஆக்குபைடு லாட்டிஸ். ஸோ சிசிஎம் குளோரைடு அப்படின்றது 1க்கு வந்து பாத்தீங்கன்னா பி வரும். ஸோ சிசிஎம் குளோரைடு அப்படின்றது வந்து அன்ஆக்குபைடு லாட்டிஸ். அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன வரும் அப்படின்னா ஐ கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ரேடியஸ் ரேஷியோ. அன்ஆக்குபைடு லாட்டிஸ் சைட், ஐ கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ரேடியஸ் ரேஷியோ, ஐ கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ரேடியஸ் ரேஷியோ வந்து வரும். அந்த ஷார்ட் கீ டிஃபெக்ட்டுக்கு வர கண்டிஷன் மாதிரி R+R- வந்து ரொம்ப வந்து ஐயா இருக்கிற மாதிரி அது வந்துச்சுன்னா நமக்கு சிசிஎம் குளோரைடு இதெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர்ல வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெட்டனஸ் வந்துன்றது வந்து நமக்கு இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்ல வந்து நமக்கு வந்து இதாகும். ஸோ அப்போ ஜெட்டனஸ் வந்து இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். ஸோ அப்போ ஜெட்டனஸ் வந்து இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன் லோ கோஆர்டினேஷன் நம்பர், அப்போ 1.
ஸோ அப்போ இது வந்து என்னன்னா ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ல வரும். ஷார்ட்கி டிஃபெக்ட்ல இந்த இது வரும். ஸோ அப்போ அதுதான் ஆர் பிளஸ் பை ஆர் மைனஸ் வந்து ஐஏ, இதுல ஆர் பிளஸ் பை ஆர் மைனஸ் வந்து லோ. அடுத்தது வந்து 3க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா FeS மெட்டல் வித் வேரியபிள் வேலன்சி. இப்போ 3வதுக்கு வந்து மெட்டல் வித் வேரியபிள் வேலன்சி. இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட்ல வரும் FeS. FeS மெட்டல் டெஃபிஷியன்சி, ZnS வந்து இந்த ஐ கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ரேடியஸ் ரேஷியோ, சிசிஎம் குளோரைடு வந்து சிசிஎம் குளோரைடு ஐ கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ரேடியஸ் ரேஷியோ, ZnS வந்து லோ கோஆர்டினேஷன் நம்பர் அண்ட் ரேடியஸ் ரேஷியோ. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு சி. ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் லிமிட்டிங் ரேடியஸ் ரேஷியோ ஃபார் டெட்ராஹெட்ரல், ஆக்டாஹெட்ரல், கியூபிக் 4, 6, 8 முன்ன சொன்ன மாதிரி 0.225, 0.414, 732. ஆன்சர் வந்து பி. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ 72ல நமக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் இஸ் அப்சர்வ்டு ஜிங்க் ஆக்சைடு சொல்றாங்க. ஸோ தப்பு. ஸோ ஜிங்க் ஆக்சைடு வந்து மெட்டல் எக்ஸஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஏ வந்து கண்டிப்பா ஆன்சர்ல வரும். பி இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ கண்டிப்பா ஆன்சர் வந்து 72க்கு பி. ஏன்னா மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்து மெட்டல் எக்ஸஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொன்னாவே நம்ம ஆன்சர் வந்து பின்னு போட்டுடலாம். ஸோ நான் ஸ்டோச்சியோமெட்ரிக் சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, எல்லோ அண்டு லிலக் ரெஸ்பெக்டிவ்லி. அதே மாதிரி பொட்டாசியம் குளோரைடு லிலக்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மேக்னட்டா அப்படின்ற கலரும் சொல்லுவாங்க. இது பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நிக்கல் ஆக்சைடு பெரசல்ஃபைட் சோர்ஸ் மெட்டல் டெஃபிஷியன்ட் டிஃபெக்ட் ப்ரொடியூஸ்டு மிஸ்ஸிங் ஆஃப் ஒன் ஆர் மோர் கேட்டயான். கேட்டயான் மிஸ் ஆச்சுன்னா அது மெட்டல் டெஃபிஷியன்சி, கேட்டயான் அதிகமானா மெட்டல் எக்ஸஸ். ஸோ கிறிஸ்டல் ஹேவிங் எஃப் சென்டர்ஸ் டயாமேக்னெட்டிக். ஸோ டயாமேக்னெட்டிக் தப்பு. பாரா மேக்னெட்டிக். ஸோ மெட்டல் டெஃபிஷியன்சி, மெட்டல் இப்போ ஒரு டிஃபெக்ட்ல மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னு சொல்றாங்க, அப்புறம் மெட்டல் டெஃபிஷியன்சின்னு சொல்றாங்க. ஸோ மெட்டல் டெஃபிஷியன்சி மெட்டல் டிஃபெக்ட்ல இந்த இடத்துல ஆனயான் வேகன்சி ஆகும். வேகன்சி ஆகி எஃப் சென்டர், இல்லைன்னா கேட்டயான் இன்க்ரீசஸ். ஸோ 2 கண்டிஷன்ல மெட்டல் எக்ஸஸ். இதுல இந்த கேட்டயான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மிஸ்ஸிங். ஸோ டிக்ரீசஸ். ஸோ மிஸ் ஆகும், இல்லைன்னா ஆனயான் இன்க்ரீசஸ். ஸோ இந்த 2 கண்டிஷன்ல மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி. மெட்டல் எக்ஸஸ் அப்படின்னாவே என் டைப். ஸோ இது வந்து பி டைப். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆர்டர் மேக்ஸிமம் ஃபார் பிராக் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் NaCl appears at 30 degree if the wavelength X-ray used 1.5 angstrom and interplanar distance. So suppose sometimes வந்து நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணும்போது இப்போ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்க லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1.5 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றாங்க. டீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. வேற என்ன டயக்ராம் கொடுக்குறாங்க? n இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் 1ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ் டி கொஸ்டினா கேட்குறாங்க. n லாம்டா 2d sin தீட்டா. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. அந்த சைனோட வேல்யூ 0 டிகிரி. 0, 1/2, 1/√2, √3/2, 1. அப்போ 1/2. அப்போ n-ன்றது 1, லாம்டான்றது 1.5 ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 2 இன்ட்டு d இன்ட்டு சைன் 30 டிகிரி அப்படின்றது
1/2. ஸோ அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா d is equal to 1.5 ஆம்ஸ்ட்ராங். ஸோ அப்போ நம்ம 1.5 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் வந்து 75க்கு பி. So next, zinc oxide is white in cold but it turns in yellow on heating. So zinc oxide வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்துச்சுன்னா அது வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். ஸோ மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் 77க்கு டி. ஸோ என் டைப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர், என்பின்னு சொன்னாவே அது எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர்ஸ் தான். ஸோ அது வந்தாவே பாத்தீங்கன்னா என்னு வந்தாவே அந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் குரூப் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி, பாஸ்பரஸ் இஸ் ஆடட் சிலிக்கான். ஷார்ட்கி டிஃபெக்ட் இன் கிறிஸ்டல் இஸ் அப்சர்வ்டு. ஸோ ஷார்ட்கி டிஃபெக்ட் வந்து எப்போ நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆனயான் அண்ட் கேட்டயான் இஸ் மிஸ்ஸிங். அன்இக்குவல் நம்பர் கிடையாது, எப்பயுமே வந்து ஒரு ஏ பிளஸ் மிஸ் ஆகுதுன்னா ஒரு பி மைனஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் நியூட்ரலை எப்பயுமே மெயின்டைன் பண்ணும். ஸோ எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் மெயின்டைன் பண்ணும் எப்பயுமே. எந்த டிஃபெக்ட் வந்தாலுமே எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் மெயின்டைன் பண்ணும். இந்த ஷார்ட்கி டிஃபெக்ட்லாம் வந்து ஸ்டோச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட்னுவாங்க. ஸோ அந்த அளவுகள் வந்து ஈக்குவலா எடுத்துப்பாங்க. நான் ஸ்டோச்சியோமெட்ரிக் டிஃபெக்ட்னா மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி, நான் ஸ்டோச்சியோ டிஃபெக்ட். ஸ்டோச்சியோமெட்ரிக்ன்றது ஃப்ரெங்கல் அண்ட் ஷார்ட்கி டிஃபெக்ட். அப்புறம் 86 வந்து which of the following possesses physical properties values different in different direction. ஸோ ஒரு டைரக்ஷன்ஸை பொறுத்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது கிறிஸ்டலின் சாலிட் தான். ஏன்னா கிறிஸ்டலின் அப்புறம் அமார்பஸ் சொல்லுவாங்க. இது வந்து அன்ஐசோட்ரோபிக். ஸோ டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால கிறிஸ்டலின் சாலிட்ல மட்டும்தான் இருக்கும். அமார்பஸ்ன்றது ஐசோட்ரோபிக். ஸோ இதுல வந்து கேசஸ் அப்புறம் லிக்யூட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐசோட்ரோபிக் தான் வரும். அமார்பஸ் சாலிடு, கேசஸ், லிக்யூட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐசோட்ரோபிக். கிறிஸ்டலின் சாலிட் மட்டும்தான் அன்ஐசோட்ரோபிக்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேசஸ், லிக்யூட், அமார்பஸ் சாலிட் வந்து ஐசோட்ரோபிக், கிறிஸ்டலின் சாலிட் வந்து அன்ஐசோட்ரோபிக். டைரக்ஷன் இருக்கும். இது வந்து லாங் ரேஞ்ச் ஆர்டர்ல இருக்கும். இது வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர். ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா in a cubic crystal lattice corner are occupied A. அப்ப கார்னர் அப்படின்னாவே 1 atom A, சென்டர் அப்படின்னாலும் என்னன்னா 1 atom. ஸோ B வந்து 1 1. ஸோ எப்ப 89க்கு ஆன்சர் வந்து சி. ஏன்னா கார்னர்னா 1, சென்டர்னா 1, கார்னர்னா 1, சென்டர்னாலும் 1, பாடி அப்படின்னாலும் 1 தான். அதுக்கப்புறம் ஃபேஸ் சென்டர் அப்படின்னா 3. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்டர்பிளானார் ஃபேசிங் கியூபிக் பிட்வீன் 1 பிளேன் வித் டைமென்ஷன் 50 மீட்டர். நமக்கு ஃபார்முலா வந்து d is equal to a by கியூபிக் சிஸ்டத்துக்கு ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் k ஸ்கொயர் பிளஸ் l ஸ்கொயர். இது வந்து கியூபிக். ஸோ அப்போ a by aன்றது 50 பிகோமீட்டர். இது வந்து ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர்னு வரும். 50 டிவைடட் பை ரூட் 3 பிகோமீட்டர். அப்ப 90க்கு ஆன்சர் ஏ. இது ஏ, இது சி. இன் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மேக்சிமம் ரெஃப்ளெக்ஷன் ரேஸ் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ ஒரு மேக்சிமம் ரெஃப்ளெக்ஷன் வந்து அந்த ஆங்கிள் தீட்டாவை பொறுத்து தான் இருக்கும். எப்பயுமே ஒரு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரெஃப்ளெக்ஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு
தீட்டாவை பொறுத்து இருக்கும். ஆர்டர் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன்ன்றது எவ்வளவு வந்து ரெஃப்ளெக்ஷன் அடுத்தடுத்து போகும் அப்படின்னா அது வந்து ஆர்டர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் லோ இன் அயானிக் கிறிஸ்டல்? ஸோ இதுல வந்து வேப்பர் ப்ரெஷர் மட்டும்தான் லோ. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் லோ இன் அயானிக் கிறிஸ்டல்ஸ். 92ல வேப்பர் ப்ரெஷர் மட்டும்தான் அயானிக் கிறிஸ்டல்ஸ் வந்து கம்மியா இருக்கும். மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட், ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்லாம் அதிகமா இருக்கும். ஸோ 92க்கு ஆப்ஷன் பி. வுட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அரே வந்து பாத்தீங்கன்னா HCP. ஸோ 93க்கு டி. இதே வந்து ஜிங்க் பிளெண்ட்னு கேட்டா ஜிங்க் பிளெண்ட் வந்து FCC, வுட் ஸ்ட்ரக்சர் வந்து HCC. So defect caused by Ag plus ions occupied interstitial phase of AgBr crystals. So interstitial position phase ன்னு சொல்லிட்டாவே அது வந்து Frankel defect. So option B. Next, Miller indices of phase of crystals. So phase of crystals நாவே inversely proportional to intercept. So இதான் keyword, inversely proportional to intercept of phases on the various axes. So phases on various axes. So இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. various axes answer வந்து D. So ஏதாவது ஒரு கமாண்ட்ல உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமாண்ட்ல போடுங்க. நான் பார்த்துட்டு அதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ வீடியோ வந்து சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா அடுத்தடுத்து வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ல வந்து நம்ம டிஆர்பி கொஷின்ஸ் செட்டு கேட் எல்லாத்தையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். டிஆர்பி அப்புறம் யூஜிடிஆர்பி அண்டு பிஜிடிஆர்பி வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்தா இந்த நம்பரை வந்து கால் பண்ணி கேளுங்க. வில் கிளாரிஃபை த டவுட்.